அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கவலைகள் பொதுவாக மனிதனுக்கு ஏற்படுவது உண்டு. ஒன்றிற்கு சந்தோஷமான நிலை, இன்னொன்று கவலையான நிலை. இந்த இரண்டுமே ஒரு மனிதனுக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலையும் அவனுடைய பாவத்திற்கு மன்னிப்புக்கு காரணமாக இருக்குது. எனவே பொதுவாக எப்போ பார்த்தாலுமே கவலையாக இருக்குது, மனசு ஒரே வருத்தமாக இருக்குது. இந்த நிலையில் உள்ளவங்களும் சரி, சந்தோஷமாக இருப்பவர்களும் சரி, தினமும் காலையில் 7 முறை, மாலையில் 7 முறை ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்ற இந்த துஆவை பேணுதலாக ஓதிக்கொண்டே வாங்க. அல்லாஹின் ஹஜ்ரத்து அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் 7 முறை ஓதுவதன் காரணமாக அவர் நம்பிக்கையோடு ஓதினாலும் சரி, நம்பிக்கை இல்லாமல் ஓதினாலும் சரி, அல்லாஹு தஆலா அவருடைய கவலைகளை போக்குவான். எனவே இந்த துஆவை நாம் காலையிலும் மாலையிலும் 7 முறை ஓதி வருவதன் காரணமாக கவலைகள் போகும். கஷ்டங்கள், துயரங்கள், மனோசஞ்சலங்கள் எல்லாமே அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பான். அப்போ துஆக்களை கொண்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை நம்ம பெறணும். அமல் செய்வது என்பது உலகத்தை பெறுவது மட்டும் கிடையாது. உலகத்தில் என்பது வாழ்கிறோம், உலக வாழ்க்கை என்பது தேவை தான், ஆனால் அது நோக்கம் கிடையாது. அப்போ உலகத்தில் சம்பாதிக்கிறது, வீடு, வசதி வாய்ப்புகள், இவைகள் எல்லாமே அந்த பணத்தை, அதனுடைய முஹப்பத்தை எல்லாம் கையில் தான் இருக்கணும். அதனுடைய முஹப்பத்தை ஊருண்டு உள்ளத்தில் போயிடக்கூடாது. அல்லாமா ஜைனுல் ஆபிதீன் சிஸ்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அஹ்ரிஜ் ஹுப்பத் துன்யா மின் கல்பிக், உலக ஆசையை உன் உள்ளத்திலிருந்து எடுத்துவிடு. வஜ்அல்ஹா ஃபி யதிக், அதை உன்னுடைய கையில் வைத்துக்கொள். ஃபஇன்னஹா லா தலுர்ருக், அந்த உலகம் உனக்கு தீங்கு தராது. இப்போ உலகத்தில் வாழ்கிறது தேவை, சம்பாதிக்கிறது தேவை, அவசியம், அவசியத்திலும் அவசியம். ஆனால் அந்த உலகம் உள்ளார் வந்துடக்கூடாது. கல்பில் தீன், அல்லாஹ், அல்லாஹுடைய ரசூல், அவனுடைய முஹப்பத், அவனுடைய பிரியம், இவைகள் தான் முன்னோங்கி இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே துஆக்களை அதிகப்படுத்துங்க. அல்லாஹ் இடத்துல கேளுங்கள், அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஒரு விஷயத்தை 3 தடவை கேளுங்க. 3 தடவை கேட்குறது அதன் மேலே உள்ள பிரியத்தை அதிகப்படுத்தும். அல்லாஹ்ட்ட திரும்ப திரும்பவும் கேளுங்க, வெக்ஸ் ஆகிடக்கூடாது. அல்லாஹ் சிலருடைய துஆவை சில வருடங்களுக்கு பிறகு தந்திருக்கான். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுனுக்காக எதிராக துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் 40 வருடம் கழித்து அவர்களுக்கு துஆவுக்கு பதிலை கொடுத்தான். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த ஊருக்கு ஒரு தூதரை அனுப்பு அப்படின்னு சொல்லி. அல்லாஹு தஆலா பதில் சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய துஆ கபூலாக்கப்பட்டது. ஆனால் இந்த நபி இந்த உம்மத்திற்கு கடைசியாக வருவார்கள், கடைசி காலத்தில் வருவார்கள். எப்போ துஆ செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பிறக்கிறாங்க? ஏறத்தாழ எவ்வளோ ஆண்டு காலம். அப்போ துஆ கேட்குறோன்னு சொன்னால் சில நேரங்களில் தாமதப்படுத்தப்படும், அதில் அல்லாஹ் பெரிய ஹைரை வைத்திருப்பான். எனவே இஸ்திகாமத்தோடு கேட்போம், இஹ்லாஸோடு கேட்போம், அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.